Hello students, welcome to Max Thirka channel. 7th standard Samachir book term 2 chapter 3 algebra la exercise 3.3 ல இருக்க sums எல்லாம் பார்க்கலாம். So first sum இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா fill in the blanks அல்ல 3 fill in the blanks இருக்கு. இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். First one பாத்தீங்க அப்படின்னா the degree of the term a power 3 b power 2 c power 4 d power 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதோட டிகிரி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரி அப்படின்னா என்னன்னா பவர்ல இருக்க நம்பர்ஸ் தான் டிகிரி. ஸோ இப்போ பவர்ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஏக்கு பாருங்க 3. ஸோ 3 ஏக்கு 3 பிளஸ் பிக்கு எவ்வளவு 2 பிளஸ் சிக்கு எவ்வளவு 4 பிளஸ் டிக்கு எவ்வளவு 2. ஸோ டிகிரி அப்படின்னாலே பவரில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண எவ்வளவு ஆன்சரு 3 + 2 5 5 + 4 9 9 + 2 11. ஸோ 11 தான் இந்த டேஷோட ஆன்சர். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சுதுங்களா. செகண்ட் டிகிரி ஆஃப் த கான்ஸ்டன்ட் டேர்ம் இப்போ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே வந்து இசட் பவர் 2 அப்புறம் ஒய் அப்படின்னு இருக்கு. இங்கே ஒய்க்கு மேலே ஒன்று இல்லைன்னு என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே எக்ஸுக்கு மேலே எந்த நம்பர் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இது என்ன நம்பர்னு சொல்லுவோம் இந்த ஈக்குவேஷனில் இந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல இந்த டேர்மை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்ஸ்டன்ட் டேர்மோட டிகிரி என்னவா இருக்கும் அப்படின்னா பவர் அதாவது பவர் 0ன்னு இருக்கும். புரியுதுங்களா. இந்த கான்ஸ்டன்ட் டேர்மோட பவர் என்னவா இருக்கும் 0ன்னு இருக்காது, அதனால 0ன்னு இருக்கும். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் the coefficient of leading term of the expression அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லீடிங் டேர்ம் அப்படின்னு இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு என்னன்னா ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி இருக்க நம்பர். ஸோ இங்கே என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு இசட் பவர் 2 இருக்கு, ஒய் பவர் 1 இருக்கு, எக்ஸ் பவர் 1 இருக்கு, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த லீடிங் டேர்ம், லீடிங்னா என்னதுன்னா நிறையா டிகிரி இருக்க நம்பர் எது அப்படின்னா இசட் பவர் 2. இசட் பவர் 2ஓட முன்னாடி இருக்க நம்பர் என்னது 3. என்ன 3 +3. இதுதான் லீடிங் டேர்ம் ஆஃப் த எக்ஸ்பிரஷன், அதாவது கோஎஃபிஷியன்ட். புரியுதுங்களா இது எப்படி எழுதுறதுன்னு. ஸோ செகண்ட் ஒனுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னது. அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த லீடிங் டேர்ம் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் வந்து Z² தான், அதாவது இசட் பவர் 2 தான் லீடிங்கில் இருக்குது, 2 தான் பெரிய நம்பராக இருக்குது டிகிரியில். ஸோ அதோட முன்னாடி இருக்க நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட், அது வந்து +3. புரியுதுங்களா. இதோட fill in the blanksோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்க, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். செகண்ட் சம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Second sum say true or false. First one the degree of m power 2 n and m n power 2 ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஸோ டிகிரி ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணிடலாம். இங்கே என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க எம்முக்கு 2 கொடுத்துருக்காங்க, என்னுக்கு மேலே எந்த நம்பரில் இருக்குன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அண்ட் எம்முக்கு மேலே இங்கே எதுவுமே இல்லை, அப்போ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், என்னுக்கு மேலே 2 இருக்குன்னு இருக்கும். ஸோ இதோட டிகிரி ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. டிகிரின்னு என்னது பவர்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ 2 + 1 எவ்வளவு 3, இங்கே 1 + 2 எவ்வளவு 3. அப்போ இதோட டிகிரியும் 3, இதோட டிகிரியும் 3. இப்போ இது ரெண்டுமே என்னது ஈக்குவல். அப்போ அவங்க சொல்லியிருந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. புரியுதுங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 7 a பவர் 2 b பவர் 1 இங்கே ஓகேவா. அண்ட் -7 a பவரில் எதுவும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம், b பவர் 2 ஆர் லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறாங்க. லைக் டேர்ம்ஸ்னு என்னது ரெண்டுமே வந்து எப்படி இருக்கணும் சேமாக இருக்கணும். இது ரெண்டும் சேமாக இருக்கா, இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இங்கே a பவர் 2 இருக்குது, இங்கே a பவர் 1 இருக்குது. இங்கே ஏக்கு பவரில் 2 இருக்குது, இங்கே ஏக்கு பவரில் 1 தான் இருக்குது. ஸோ இது லைக் டேர்ம்ஸ் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே b பவர் 1 இருக்குது, இங்கே b பவர் 2 இருக்குது, அதுவும் கிடையாது. ஸோ இந்த டேர்ம்ஸ் லைக் டேர்ம்ஸ் கிடையாது, இது அன்லைக் டேர்ம்ஸ். அவங்க லைக் டேர்ம்ஸ்ன்னு சொன்னதுனால ஃபால்ஸ். தேர்ட் ஒன் த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் -4x power 2 yz is -4 அப்படின்னு சொல்கிறாங்க. டிகிரி அப்படின்னாலே பவர். அப்போ பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அதோட பவர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரினாலே பவர் இல்லையா. எக்ஸுக்கு 2 அப்படின்னா இங்கே ஒய்க்கு 1 இசட்டுக்கு 1. ஸோ ஆட் பண்ணால் என்னது 2 + 1 3 3 + 1 4 -4ஆ கிடையாது +4ன்னு கிடைக்கிது. அவங்க -4ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா. எப்படி ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து டிகிரி தான் நான் ஆட் பண்ணும், பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் எக்ஸோட பவர் 2 ஒய்யோட பவர் 1 கொடுக்கலன்னா 1 இசட்டோட பவர் 1. ஸோ ஆட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கிது 4 கிடைக்கிது, +4 கிடைக்கிது. இவங்க -4ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் எனி இன்டீஜர் கேன் பி த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன். கண்டிப்பாக ஒவ்வொரு இன்டீஜருமே டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் தான். இன்டீஜர் அப்படிங்கிறது எய்தர் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ அப்போது பாசிட்டிவ் இன்டீஜராக கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து
இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸோட ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின், ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோவிங் டேர்ம்ஸ். ஸோ இங்கே வந்து 5 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 பார்க்கலாம். அதோட டிகிரிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஒனில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5x⁻2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே 5x⁻2ல் த எக்ஸ்போனண்ட் இஸ் 2. எக்ஸ்போனண்ட் வந்து என்னது அப்படின்னா கொடுத்துருந்தது வந்து இன் 5x⁻2ல் த எக்ஸ்போனண்ட் இஸ் எவ்வளவு? எக்ஸ்போனண்ட் அப்படின்னா என்னது? பவர். எக்ஸ்போனண்ட் இஸ் பவரில் என்ன நம்பர் இருக்குது? 2. ஸோ தஸ் த டிகிரி தானே நம்மளை கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தாங்க. இங்கே கொடுத்துருந்த எக்ஸ்பிரஷனோட டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ், எக்ஸ்பிரஷன் எவ்வளவு அப்படின்னா டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் 2 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க சம்மில்? செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? செகண்ட் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா -7ab கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த -7abல த எக்ஸ்போனண்ட் இஸ் என்னது? எக்ஸ்போனண்ட் என்னென்னா பவர் நம்பர்ஸ். ஏக்கு மேலே 1 இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஏக்கு மேலே 1 அண்ட் ப்ளஸ் பிக்கு மேலே 1. ஸோ டோட்டலாக எவ்வளவு அப்படின்னு சொன்னால் that's the degree of expression is எவ்வளவு? 1 + 1 expression is எவ்வளவு? 1 + 1 2. இதுக்கும் 2 தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 12p² r² கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்போனண்ட் என்ன அப்படின்னா இங்கே பிக்கு மேலே 1 இல்லை 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதோட டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? 1 + 2 + 2. So 1 + 2 + 2. So that's the degree of the expression is degree of the expression is எவ்வளவு? எக்ஸ்பிரஷன் எவ்வளவு சொல்லுங்கள்? எக்ஸ்பிரஷன் இஸ் எவ்வளவு? 1 + 2 3, 3 + 2 5. ஸோ 5 தான் இதோட டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒனில் -125 கொடுத்துருக்காங்க. இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபில்லப்ஸ்லேயே படித்தோம். கான்ஸ்டன்ட் டேர்முக்கு டிகிரி என்னவாக தான் இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ இதோட எக்ஸ்போனண்ட் என்னது அப்படின்னா 0. ஸோ தஸ் த degree of expression is 0. புரியுதுங்களா? இதான் இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃபோர்த் ஒன்னோடது. ஸோ ஃபிஃப்த்து சம் பார்த்தீங்கன்னா 3zன்னு கொடுத்துருக்காங்க. இசட்டில் பவரில் 1 இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது இன் 3z அப்படின்னு நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் த எக்ஸ்போனண்ட் இஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்போனண்ட் இஸ் 1. ஸோ தஸ் த degree of expression is 1 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? இது தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம், ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன். இங்கே டேர்ம்ஸுக்கு டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. தேர்ட் கொஸ்டினில் ஒவ்வொரு டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ ஒரு ஈக்குவேஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிகிரி கண்டுபிடிக்கணும். ஸோ 1 by 1 பார்க்கலாம் ஃபோர்த் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா x³ - 1, அதாவது ஒரு எக்ஸ்போனண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸுங்கிற வேரியபிள் கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்குது. ஸோ இதோட ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் சொல்லியிருந்ததுனால டிகிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா in x³ இது மட்டும்தான் வந்து எக்ஸ்போனண்ட் நம்பராக இருக்குது. இதுக்கு தான் நம்ம டிகிரி கண்டுபிடிக்கும். எக்ஸ்போனண்ட் நம்பர் தானே டிகிரி. ஸோ x³ அப்படிங்கிற நம்பருக்கு த எக்ஸ்போனண்ட் இஸ் எவ்வளவு? த எக்ஸ்போனண்ட் இஸ் 3 இல்லையா? எக்ஸ்போனண்ட் 3 தான் இதோட எக்ஸ்போனண்ட்டு. ஸோ தஸ் த degree of the expression கொடுத்துருந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷன் இஸ் எவ்வளவு அப்படின்னா 3 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? இது ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மு 3x² + 2x + 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து இந்த கொடுத்துருந்த எக்ஸ்பிரஷனோட டேர்ம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? இதோட த டேர்ம்ஸாக பிரிச்சுக்கலாம். த டேர்ம்ஸாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா த டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னா த டேர்ம்ஸ் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? என்னென்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 3x² அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, 2xன்னு ஒரு டேர்ம் இருக்குது.
இதுதான் வந்து டேர்ம்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் கூட இருக்கிறத டேர்ம்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பவரில் எக்ஸில் ஒன்றும் இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதோட டிகிரிஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ டிகிரி ஆஃப் ஈச் டேர்மோட ஒவ்வொரு டேர்மோட டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்னோடது 2, செகண்ட் ஒன்னோடது என்ன 1 அப்படின்னு இருக்கு. இதோட எக்ஸ்போனன்ட் வந்து 2, இந்த எக்ஸோடது 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஹையஸ்ட் எது அப்படின்னு பார்க்கணும். இது ரெண்டில் ஹையஸ்ட் எது? இது வேறு டேர்மு, இது வேறு டேர்ம். ஏன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் பவர் 2, இங்கே எக்ஸ் பவர் 1. ஸோ இது வேறு டேர்ம், இது வேறு டேர்ம். ரெண்டு டேர்மை கம்பேர் பண்ணும்போது விச் ஒன் இஸ் பிக்? ஸோ 2 இஸ் த பிக். ஸோ இதோட என்ன அப்படின்னா, த டேர்ம்ஸ் வித் இஸ் ஹையஸ்ட் டிகிரி. ஸோ டேர்ம்ஸ் வித் ஹையஸ்ட் டிகிரி. எதுக்கு ஹையஸ்ட் டிகிரி இருக்குது? ஹையஸ்ட் டிகிரி எதுக்கு இருக்குது அப்படின்னா, எக்ஸ் பவர் 2 தான் வந்து ஹையஸ்ட் டிகிரி. ஸோ இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 2 தான் இதோட டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன். ஸோ தட்ஸ் த டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு? 2 தான் இதோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். ஸோ தேர்ட் சம் 3t power 4 minus 5 st ஸ்கொயர், அதாவது பவர் 2 + 7 s cube t power 2 டேர்ம்ஸாக பிரித்து எழுதிக்கோங்க. இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்கா? ஸோ 3 டேர்ம்ஸாக பிரித்து கமா போட்டு எழுதிட்டு இதில் டிகிரி ஆஃப் ஈச் டேர்ம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 3t power 4, அப்போது ஃபஸ்ட்டு ஒன்னோடது 4 தான் அதோடது. நெக்ஸ்ட்டு -5 s t power 2, எஸ்ஸுக்கு மேலே 1 இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போது 1 + 2, அதாவது 3. புரியுதுங்களா? 1 + 2 எவ்வளவு? 3, கமா +7 டேர்ம். நெக்ஸ்ட் டேர்ம் என்னது? +7 s பவர் 3 t பவர் 2. ஸோ s பவர் 3 + t பவர் 2. ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன்னோடது 4, அது வந்து ஒரு டேர்ம் தான் இருந்துச்சு. இதில் 2 இருந்ததுன்னா ஆட் பண்ணால் இது 3, இது 5. ஸோ இங்கே கொடுக்குறதுலே வந்து எது ஹையஸ்ட் அப்படின்னா, த டேர்ம் வித் ஹையஸ்ட் டிகிரி 5. அதாவது எது அப்படின்னா 7 3 cube t பவர் 2 தான், அதாவது 5 தான் இதோட டிகிரி ஆஃப் த expression. So that's the degree of the expression எவ்வளவு அப்படின்னு சொன்னால், expression is எவ்வளவுனா 5. ஸோ எப்படி 5 வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து ஆட் பண்ணி எழுதி காமிச்சிருக்கேன். இந்த தேர்டு டேர்ம் இருக்குது இல்லையா, இதோட டிகிரிஸை ஆட் பண்ணி பாருங்கள். 3 + 2 5, இங்கே 1 1 + 2 3, இங்கே 4. ஸோ எது ஹையஸ்ட் ஃபேக்டர் டேர்மாக இருக்கோ அதுதான் அதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன். இது தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா 5 - 9y + 15y பவர் 2 - 6y பவர் 3ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து y பவரில் 1 இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த டேர்ம்ஸுங்கும் போது இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்மு, இது y டேர்மு, இது y பவர் 2 டேர்மு, இது y பவர் 3 டேர்ம்னு எழுதியாச்சு. இப்போ பிரித்து நம்ம கமா போட்டு எழுதிட்டோம். இப்போ இதுக்கு டிகிரி ஆஃப் த ஈச் டேர்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒய்க்கு மேலே 1 இல்லைன்னா 1. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னோடது 1, y பவர் 2ங்கிறதுனால இதோட டிகிரி 2, அண்டு -6y பவர் 3ங்கிறதுனால இதோட பவர் 3. ஸோ விச் ஒன் இஸ் த ஹையஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னா, ஹையஸ்ட் டிகிரி எதுனா 3 தான் இதோட ஹையஸ்ட் டிகிரி. ஸோ தஸ் த கொடுத்துருந்த டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் எவ்வளவு அப்படின்னா, கொடுத்துருந்த எக்ஸ்பிரஷனுக்கு டிகிரி எவ்வளவுனா, டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் 3. எக்ஸ்பிரஷன் இஸ் 3. இதுதான் இதோட டிகிரி. இது ஃபோர்த் ஒனோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா u பவர் 5 + u பவர் 4 v + u பவர் 3 v பவர் 2 + u பவர் 2 v பவர் 3 + u இன்ட்டு v பவர் 4னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டேர்ம்ஸாக பிரித்து நம்ம எழுதிக்கிட்டோம்னா டோட்டலாக 5 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேர்ம்ஸுக்கும் நம்ம டிகிரி பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒனுக்கு u பவர் 5, ஸோ 5. நெக்ஸ்ட்டு 4, இங்கே v பவரில் 1 இல்லை 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 4 + 1 எவ்வளவு? செகண்ட் டேர்முக்கு 5. ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 4 + 1 5. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா u பவர் 3 v பவர் 2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 + 2 அகெயின் 5. நெக்ஸ்ட்டு u பவர் 2 v பவர் 3. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5. நெக்ஸ்ட்டு u பவர் 1 v பவர் 4 அப்படின்னா 1 + 4 எவ்வளவு? 5. ஸோ டோட்டலாக இதோட ஹையஸ்ட் டிகிரி எல்லாத்துக்குமே என்னது தான்? 5 தான். புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே ஈவனாக 5. ஸோ 5 தான் இதோட டிகிரி. ஸோ தட்ஸ் த டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன். டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் எவ்வளவு அப்படின்னு சொன்னால், எக்ஸ்பிரஷன் இஸ் 5. ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் கொஷினோட ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். கொஷின் பார்க்கலாம்.
ஃபிஃப்த் கொஷின் ஐடென்டிஃபை த லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா என்னென்னா சேமாக இருக்கிறது தான் லைக் டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 12x⁻3 y⁻2 z மைனஸ் y⁻3 x⁻2 z 4x⁻3 y⁻2 x 6x⁻3 z⁻2 y மைனஸ் 5 y⁻3 x⁻2 z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைக் டேர்ம்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா x⁻3 இருக்குது, இங்கே y⁻2, இங்கே ஒரு x⁻3 இருக்குது, இங்கே x⁻3 கிடையாது, இது லைக் டேர்ம்ஸ் கிடையாது, இங்கே வந்து x⁻3 கிடையாது, இங்கே x⁻3 இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து y⁻2 இருக்குது, இங்கே z⁻2 இருக்குது. இங்கே x⁻3 இங்கே x⁻3, பட் இங்கே ஆனால் y⁻2 இங்கே y⁻1 தான் இருக்குது, இங்கே கிடையாது. அதே மாதிரி இங்கே y⁻3 இருக்குது, இந்த y⁻3 இங்கே இருக்குது. ஸோ z² இங்கே இருக்குது, z இங்கே இருக்குது. ஸோ இந்த டேர்மும் தான் இதோட லைக் டேர்ம்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிக்க தெரியும் ஈஸியாக. ஸோ இவங்க 2 பேரும் தான் இதில் லைக் டேர்ம்ஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. -y⁻3, அதாவது நீங்கள் வந்து லைக் டேர்ம்ஸுங்கும்போது y⁻3 z⁻2, இங்கேயும் y⁻3 இங்கேயும் y⁻3, z⁻2 z⁻2 x⁻2 x⁻2 z⁻ இங்கே ஒன்றும் இல்லை, அதே மாதிரி இங்கேயும் ஒன்றும் இல்லை, ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 நம்பர்ஸும் தான் வேரியபிள்ஸும் தான் இதோட லைக் டேர்ம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம 6th கொஷின் பார்க்கலாம். Objective type questions. 8th one 3p⁻2 minus 5pq plus 2q² plus 6pq minus q⁻2 plus pq is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோனோமியல், பைனோமியல், ட்ரைனோமியல், குவாட்ரினோமியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மோனோமியல்னால் என்ன, பைனோமியல்னால் என்னன்னு தெரிஞ்சால் தானே இங்கே இருக்க ஈக்குவேஷனில் என்ன கேட்டிருக்காங்கிறதே புரியும். ஸோ மோனோமியல்னால் 1 அப்படின்னு அர்த்தம், பைனோமியல்னால் 2 டேர்ம்ஸ்னு அர்த்தம், ட்ரைனோமியல்னால் 3 டேர்ம்ஸ்னு அர்த்தம், குவாட்ரினோமியல் அப்படின்னா 4னு அர்த்தம். ஸோ இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷன் வந்து மோனோமியலா, பைனோமியலா, ட்ரைனோமியலா, குவாட்ரினோமியலான்னு சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா p²ங்கிறது இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, அதுக்கப்புறம் pq அப்படிங்கிற டேர்ம் இருக்குது, q² அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. ஆஸ் யூஷுவல் அதே தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. இங்கே pq, q², அப்புறம் pq, இந்த டேர்ம்ஸ் ரிப்பீட் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது டோட்டலாக? p²ங்கிற ஒரு டேர்ம் இருக்குது, pq அப்படிங்கிற டேர்ம் இருக்குது, q² அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ இது 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு ட்ரைனோமியல் எக்ஸ்ப்ரெஷன். புரியுதுங்களா? ட்ரைனோமியல் மீன்ஸ் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் 9th one. The degree of 6x⁻7 minus 7x⁻3 plus 4 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரி அப்படிங்கும்போது நம்ம பவரில் பார்க்கணும். பவரில் பார்த்தோம்னா 7 இருக்குது, 3 இருக்குது. ஸோ விச் இஸ் த ஹையஸ்ட் டிகிரி அப்படின்னா 7 தான் ஹையஸ்ட்டு. ஸோ ஆப்ஷன் 1 7. டிகிரினா பவரில் இருக்க நம்பர், அது ஹையஸ்ட் பவர் தான் பார்க்கணும். 10th one. If p of x and q of x are 2 expressions of degree 3. அவங்க சொல்லிட்டாங்க p of xக்குமே அண்ட் q of xக்குமே அந்த 2 எக்ஸ்பிரஷனுக்குமே டிகிரி எவ்வளவு? 3 தான். 2 எக்ஸுக்கும் சேர்த்து டிகிரி 3 தான். தென் த டிகிரி ஆஃப் p of x ப்ளஸ் q of x என்னது? p of xக்கும் q of xையும் ஆட் பண்ணால் எவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, டிகிரியே 3ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது அதோட டிகிரி எவ்வளவா இருக்கும்? ஆப்ஷன் 3 3ஆக தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.3ல் இருக்க எல்லா சம்ஸும் பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மேக்ஸ் தீர்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 7th கொஷின். சிம்பிளிஃபை அண்ட் ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ அதில் 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 10x⁻2 minus 3xy plus 9y⁻2 minus 3x⁻2 minus 6xy minus 3y⁻2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட டிகிரி எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சம்மில் இங்கே ஒரு ஈக்குவேஷன் மாதிரி பாலினோமியல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்டூ மைனஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ஆஃப் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இன்டூ இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ராக்கெட். ஸோ மைனஸ் ஆஃப் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இன்டூ. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? ஃபஸ்ட்டு டேர்மு 10x⁻2 minus 3xy plus 9y⁻2 அப்படி கொடுத்து. ஸோ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனோம்னா ஃபஸ்ட்டு இங்கே 3க்கு முன்னாடி எந்த சைன் இல்லைனா ப்ளஸ் சைன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் 3x⁻2. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6xy. அகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3y⁻2 அப்படின்னு கிடைக்கும். இப்போது லைக் டேர்ம்ஸ் எல்லாம் எது? இங்கே பாருங்கள், ஒரு x⁻2 இருக்குது, இங்கே x⁻2 இருக்குது. ஸோ இங்கே 10x⁻2 இந்த மைனஸ் 3x⁻2, அதாவது லைக் டேர்ம்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதுங்க. அகெயின் இங்கே xy டேர்ம் இங்கே இருக்குது, இங்கே xy டேர்ம் இருக்குது. ஸோ மைனஸ் 3xy ப்ளஸ் 6
xy. நெக்ஸ்ட்டு இங்கே ஒய் ஸ்கொயர் டேர்ம் ஒய் பவர் 2 டேர்ம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 9y பவர் 2 ப்ளஸ் 3y பவர் 2. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே 10க்கு முன்னாடி எந்த சைன்லாம் ப்ளஸ் சைன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே ப்ளஸ் 10 இருக்குது, இங்கே -3 இருக்குது. ஸோ சைன் சேஞ்ச் ஆனதுனால நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். 10ல் 3 மைனஸ் பண்ணோம்னா 7, பிக் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு. ஸோ எக்ஸ் பவர் 2. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணோம்னா 6லேருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 3, பிக் நம்பர் சைன் 6 ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் xy. அகெயின் இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு. ஸோ நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். 9 + 3 12y பவர் 2 அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட் ஒன்னோட சிம்பிளிஃபிகேஷன். இப்போ டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருந்த எக்ஸ்பிரஷனுக்கு டிகிரி எவ்வளவு அப்படின்னா, ஸோ டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் எவ்வளவு சொல்லுங்கள் நீங்கள். டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது. எக்ஸ் பவர் 2 அப்படிங்கிற டேர்ம் இருக்குது, xy அப்படிங்கிற டேர்ம் இருக்குது, y பவர் 2ங்கிற டேர்ம் இருக்குது. ஸோ டிகிரி அப்படின்னா என்ன, 3 டேர்ம்ஸ் இருக்குது. 3 டேர்ம்ஸில் எது ஹையஸ்ட் டிகிரி, 2ங்கிறது தான் இதோட ஹையஸ்ட் டிகிரி. ஸோ இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கே எக்ஸுக்கு 1 அப்படின்னாலும் ஒய்க்கு 1னாலும் இது ரெண்டும் ஆட் பண்ணாலும் 2 தான் கிடைக்கும். ஸோ 2 தான் இதோட டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 9a பவர் 4 மைனஸ் 6a பவர் 3 மைனஸ் 6a பவர் 4 மைனஸ் 3a பவர் 2 ப்ளஸ் 7a பவர் 3 அண்ட் ப்ளஸ் 5a பவர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களாவே அந்த தனித்தனியாக கொடுக்காம அவங்களுக்கு அப்படியே ஒரு ஈக்குவேஷனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லைக் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே a பவர் 4 இருக்குது, இங்கே a பவர் 4 இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நம்ம லைக் டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ 9a பவர் 4 மைனஸ் 6a பவர் 4. நெக்ஸ்ட் a பவர் 3 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு a பவர் 3 இருக்குது. ஸோ மைனஸ் 6a பவர் 3 ப்ளஸ் 7a பவர் 3. நெக்ஸ்ட் இங்கே a பவர் 2 a பவர் 2. ஸோ மைனஸ் 3a பவர் 2 ப்ளஸ் 5a பவர் 2 அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 9க்கு முன்னாடி எந்த சைன் இல்லைன்னா ப்ளஸ் சைன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணோம்னா 9ல் 6 மைனஸ் பண்ணால் 3, பிக் நம்பர் சைன் ப்ளஸ் a பவர் 4. அகெயின் மைனஸ் ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட் டேர்முக்கும் எப்படி தான் இருக்குது, மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் சப்ராக்ட் பண்ணோம்னா 7ல் 6 மைனஸ் பண்ணால் 1, பிக் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு, வேரியபிள் a பவர் 3. நெக்ஸ்ட் அகெயின் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணோம்னா 5ல் 3 மைனஸ் பண்ணோம்னா 2, பிக் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு. ஸோ a பவர் 2. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இது கிடச்சிருந்த ஆன்சர். அதாவது 3a பவர் 4 ப்ளஸ் a பவர் 3. ஒன்றும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம 1 சிம்பிளிஃபை எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் வந்து 1 இல்லாமல் எழுதியிருக்கேன். 2a பவர் 2. ஸோ இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் எவ்வளவு சொல்லுங்கள் நீங்கள். டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் எவ்வளவு, இங்கே கிடச்சிருக்க டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷனில் எது ஹையஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் 4 தான் ஹையஸ்ட்டு நம்பர். ஸோ அதான் இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன். இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன் 4x பவர் 2 மைனஸ் 3x மைனஸ் ஆஃப் 8x மைனஸ் ஆஃப் 5x பவர் 2 மைனஸ் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x பவர் 2 மைனஸ் 3x மைனஸ் ஆஃப், அப்போது மைனஸ் ஆஃப். இப்போ என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்கெட்டு, அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ப்ராக்கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகலாம். ஸோ இங்கே இன்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ 8x, இந்த மைனஸும் உள்ளே போகும்போது என்னதான் ஆகும், மல்டிப்ளை. ஸோ இந்த 5க்கு முன்னாடி எந்த நம்பர் இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5x ஸ்கொயர். அகெயின் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8. இப்போ நம்ம உள்ளே ஒரு ப்ராக்கெட் இருந்துச்சு இல்லையா, அது வந்து ஒரே ப்ராக்கெட்டாக எழுதியிருக்கோம். வேறு ஒன்றும் பண்ணல. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க ப்ராக்கெட்டை சிம்பிள் பண்ணிக்க, அதாவது அந்த மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போயிருக்கோம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அண்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 4x பவர் 2 மைனஸ் 3x அப்படியே எழுதிட்டு, ஸோ இந்த மைனஸ் எடுத்து இந்த 8 கூட, 8க்கு முன்னாடி எந்த சைன் இல்லை ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8x, அகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5x பவர் 2, அகெயின் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8. இப்போ லைக் டேர்ம்ஸ் எழுதலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே எக்ஸ் பவர் 2, இங்கே ஒரு எக்ஸ் பவர் 2. ஸோ 4க்கு முன்னாடி எந்த சைன் இல்லைன்னா ப்ளஸ் சைன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 5x பவர் 2. இந்த லைக் டேர்ம்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் 3x, அகெயின் மைனஸ் 8x, கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 8 அப்படின்னு கிடைக்குது. இப்போது இங்கே வந்து
+4 +5. ஸோ எக்ஸ் பவர் 2ல் +4 +5. ஸோ ஆட் பண்ணோம்னா +9 எக்ஸ் பவர் 2. இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஸோ மைனஸ் சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் போடணும். 3 + 8 11x. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் -8. இவ்வளோ தான் இந்த ஒரு டேர்ம். ஸோ நமக்கு என்ன சிம்ப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்குதுன்னா 9x பவர் 2 -11x -8 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுங்கள் நீங்கள்? டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷனில் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் ஹையஸ்ட் ஃபேக்டர் 2, ஹையஸ்ட் டிகிரி 2. ஸோ இப்போ நம்ம 7th கொஷினில் இருக்க 3, அதாவது 7th கொஷின், நான் 6th கொஷின் மென்ஷன் பண்ணிட்டேன். 7th கொஷினில் இருக்க நம்ம 3 சம்ஸும் சால்வ் பண்ணி பார்த்தோம். இப்போ எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்க்கலாம். 6th கொஷின், ஆட் அண்ட் ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து டோட்டலாக 3 சம்ஸ் இருக்குது. 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சம் 9x + 3y அண்ட் 10x - 9y. ஸோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணுறதுனால 9x + 3y ப்ளஸ் ஆட் பண்ண சொன்னதுனால ப்ளஸ் 10x - 9y. இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் எது பாருங்கள், இங்கே எக்ஸும் லைக் டேர்ம்ஸு. ஸோ 9x + 10x சேர்த்து எழுதிக்கோங்க. அகெயின் ப்ளஸ் 3y, அதுக்கப்புறம் -9y. 3y - 9y சேர்த்து எழுதிக்கோங்க. லைக் டேர்ம்ஸாக எழுதிக்கிட்டோம்னா சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 9க்கு முன்னாடி எந்த சைன் இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். +9 + 10. ஸோ ஆட் பண்ணோம்னா +19x. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ சைன் சேஞ்ச் ஆனதுனால பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 9ல் 3 மைனஸ் பண்ணால் 6. அப்புறம் பிக் நம்பர் சைன் -y. ஸோ இதுதான் ஆன்சர். அதாவது 19x - y-ங்கிறது தான் இந்த அடிஷன் சம். ஆட் பண்ணிவிட்டோம். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணி கிடச்ச ஆன்சர் இது. இதோட டிகிரி எழுதணும். ஸோ இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் எவ்வளவுன்னு பார்த்துடலாமா? ஸோ இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் எவ்வளவு அப்படின்னு சொன்னால், எக்ஸ்பிரஷன் எவ்வளவு? எக்ஸு பவருக்கும் 1, ஒய் பவருக்கும், அதாவது 6y, இதுக்கும் பவர் 1. ஸோ டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து 1 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஈக்குவேஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் k/2 - 25k + 46 அண்ட் 23 - 2k/2 + 21k. ஸோ ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா பவர் 2 இருக்குது, அதுக்கப்புறம் பவரில் இங்கே 1 இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. இங்கே k/2 - 25k + 46 அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட்டு, அப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ டிகிரி செகண்ட் டிகிரின்னு இருக்குது. ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா இது மாறி இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல k/2ங்கிறது மேலே இருக்குது. ஸோ இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கரெக்டாக எழுதிக்கோங்க ஆர்டர் வைஸ். அப்போ -2k/2 அதுக்கப்புறம் k, அப்போ 21k. ஸோ இங்கே 23க்கு முன்னாடி ஒரு சைன் எல்லாம் ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ +23. ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த ஆர்டர் வைஸில் கரெக்டாக 2 1 கான்ஸ்டன்ட், அதாவது 2 1 கான்ஸ்டன்ட். இங்கே 1 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 1 1 இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆர்டர் வைஸில் எழுதிக்கிட்டோன்னா ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ k/2 - 25k + 46 + -2k/2 + 21k + 23 இல்லையா? நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணணும்ல, இதை ப்ராக்கெட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பரை. இப்போது இங்கே k/2 இருக்குது, இங்கே பாருங்கள் இந்த டேர்ம்ஸில் -2k/2 இருக்குது. இங்கே கேக்கு முன்னாடி ஒரு சைனில் ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ லைக் டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா? +k/2 - 2k/2 எடுத்து எழுதிட்டோம். அகெயின் ப்ளஸ் இங்கே வந்து -25k இருக்குது, இங்கே +21k இருக்குது. ஸோ இதை நம்ம 2 டேர்ம்ஸையும் லைக் டேர்ம்ஸை சேர்த்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா 46 + 23. ஸோ இப்போது இதை பார்த்திங்க அப்படின்னா இங்கே கேக்கு முன்னாடி ஒரு வேல்யூம் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஒரு k² இருக்குது, k/2 இருக்குது, இங்கே 2 k/2 இருக்குது. சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணோம்னா 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1, பிக் நம்பர் சைன் மைனஸ். ஸோ -k/2 -1k/2 அப்புறம் ப்ளஸ், இந்த ப்ளஸ் அப்படியே எழுதிக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணோம்னா 25ல் 21 1 மைனஸ் பண்ணோம்னா 4, பிக் நம்பர் சைன் -k. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ்ஸு. இப்போ இவங்க 2 பேரையும் நீங்கள் ஆட் பண்ணி சொல்லுங்கள், 69 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும்.
புரியுதுங்களா? இப்போ நம்ம சைனில் எடுத்துகிட்டு எழுதலாம். -1k பவர் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4k ப்ளஸ் 69 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. புரியுதுங்களா? இப்போது இதுக்கு என்ன டிகிரி ஆஃப் என்னது எக்ஸ்பிரஷன் எழுதணும். இதுதான் இது ரெண்டையும் ஆட் பண்ணி கிடச்ச ஆன்சர் இந்த ஆன்சர். இதுக்கு நமக்கு டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஸோ இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் எவ்வளவுன்னு சொல்லுங்கள். 2 தானே இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ ஒவ்வொரு டேர்ம்ஸை எழுதும்போது ஹையஸ்ட் டிகிரி எதுக்கு இருக்குது அப்படின்னா 2 தான். ஸோ டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் 2. இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் 2. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இப்படி கொடுத்துருக்காங்க. 3m பவர் 2 n ப்ளஸ் 4p q பவர் 2 அண்ட் 5n m பவர் 2 மைனஸ் 2p பவர் 2 q பவர் 2 pன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து mn pqன்னு இருக்கா. இந்த நம்பரை வந்து கரெக்டாக ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்குது. ஸோ நீங்கள் அதே ஆர்டரில் எழுதிக்கோங்க. ப்ளஸ் 4pq ஸ்கொயர் அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5nmன்னு இருக்குது. ஸோ m பவர் 2 nன்னு மாற்றி எழுதிக்கோங்க. ஸோ ரெண்டும் ஈவனாக இருக்கிற மாதிரி எழுதணும். இதை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க. mன்னு எழுதிக்கோங்க. ஸோ எம்முக்கு பவர் 2 என்ன பின்னாடி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2p முன்னாடி எழுதிக்கோங்க q பவர் 2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3m பவர் 2 என்னும் 5m பவர் 2 என்னும் சேமாக இருக்கும். ஸோ இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதுங்க. 3m பவர் 2 n இங்கே ஒன்றும் இல்லைன்னா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் ப்ளஸ்ஸு. ஸோ நம்மளை ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அடிஷன். அப்போ ஆட் பண்ணி 5m பவர் 2 n ஆட் பண்ணியாச்சு. ப்ளஸ் இங்கே என்னது ப்ளஸ் 4pq ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது மைனஸ் 2pq ஸ்கொயர். ஸோ லைக் டைம்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ முடியும். ஸோ இங்கே 3 இங்கே 5. ஸோ ஆட் பண்ணோம்னா என்னது 8. ரெண்டுமே ப்ளஸ் சைன் தான். ஸோ ப்ளஸ் 8m பவர் 2 n ப்ளஸ்ஸு இங்கே பார்த்திங்க இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணோம்னா 4ல் 2 மைனஸ் பண்ணால் 2. ஸோ பிக் நம்பர் சைன் இங்கே ப்ளஸ்ஸு தான். ஸோ pq பவர் 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 8m பவர் 2 n ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 2pq ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இது ரெண்டையும் ஆட் பண்ணி கிடச்ச ஆன்சர். இதுதான் ஆன்சர். அப்படின்னா இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்னங்கிறது பார்த்துடலாமா. ஸோ டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் என்ன அப்படின்னா இங்கே m பவர் 2 இங்கே n பவர் 1. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 3. அப்போ இங்கே p பவர் 1 q பவர் 2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் 3. இங்கேயும் 3 தான், இங்கேயும் 3 தான். ஸோ 3 தான் இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ எது ஹையஸ்ட்டில் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ 3 தான் இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன். இது 6th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 7th ஒன் பார்க்கலாம்.